ஒரு மனைவிக்கு வந்துட்டு கணவன் கிட்ட டைம் வேணுங்கிற மாதிரி கணவனுக்கும் டைம் வேணும். அவனும் வந்துட்டு மெஷின் கிடையாது இல்லையா? அட் எனி காஸ்ட் வந்து அவனுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் அவன் வந்து ஓடி ஓடி அந்த மாதிரி உழைக்கிறதாலயோ இல்ல அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு சரி செய்யணுமே ஒழிய இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு பேசி சரி செஞ்சுக்க கூடிய பிரச்சனை. இப்ப டைம் கொடுக்கறது அப்படின்னா எவ்வளவு டைம் கொடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour 1/2 hour ஆச்சு பேசணும் சார். ஒரு டே பை டே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஹவுஸ் பேசிஸ் எப்படி இருக்கும்? ஒரு காலையில எழுந்திருச்சு அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க, சாப்பிடுற நேரத்துல மனைவி பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க கிளம்புற நேரத்துல பேசுவாங்க, இல்லையா வந்து அவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது டிவி பாக்குற சமயத்துல கூட பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. இப்படிதான் நீங்க டைம் எடுத்துக்க முடியுமே தவிர நம்ம டெய்லி 1 மணி நேரம் பேசணும், 7 to 8 நம்ம பேசலாம் அப்படின்னு டைம் பிக்ஸ் பண்ணிலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச மாட்டாங்க. டே டு டே ரொட்டீனோ நம்மளோட லைஃப் ஸ்டைலோ அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை நம்ம இன்டேக் பண்ணிட்டு அவங்க என்ன இதை பத்தி ஃபீல் பண்றாங்க, நம்மளோட ஒப்பீனியன் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அதுக்காக தான் மேரேஜ் பண்றதே. அந்த இடத்துல அவரோட டைம் கேட்க கூடாது. இந்த சிச்சுவேஷன்